பாஜக தலைமை வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டாங்க. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து கூட்டணி அமர்ந்து பேசி இலாக்காக்களை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதிமுக என்ன பண்ணாங்க, பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதிமுக தலைவியல் கூட்டணி, அதிமுக தான் கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணும், எடப்பாடி தான் முதல்வர் ஒன்று போட்டாங்க. அதிமுக பதவிக்கு வருமா, தனி ஆட்சி அமைக்குமான்றதான் அடுத்த கேள்வி. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதிகாரத்துல பங்குன்ற விஷயத்தை வந்து நம்ம எடுக்கணும் கையில என்ற அந்த ஒரு காரணத்துக்காக இந்திய கூட்டணி ஆட்சின்றதை திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க. அதனால தாவேகாவோட கூட்டணி அமைக்கணும்ன்ற விஷயத்தை தான் திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க அதிமுக காரங்க. இதுக்கு பாஜக விட்டு வந்தாலும் பரவாயில்லன்றதான் பாயிண்ட். எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் நினைக்கிறாரு, தாவேகாவை காமிச்சு பாஜகவை சீட்டு குறைக்கலாமான்னு ட்ரை பண்றாரு. பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எல்இடி பல்பு ஊழலை கையில் எடுத்துட்டாங்கன்னு அவரை பயமுறுத்திட்டாங்க வரும்போது. வேலுமணிக்கு என்னன்னா நம்ம இவ்வளவு தூரம் கான்டாக்ட்ல இருக்கோம், அப்பவே நம்மளை பத்தி கிளப்பி விடுறாங்களேன்னு அவரு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து எல்லாரோடையும் பாஜக ஆட்களோட மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது மம்பு வழக்கு வந்துட போதேன்ட்டு. ஒரு பக்கம் தங்கமணி வேலுமணி எல்லாம் போய் பேசுறாங்க பாஜக. ஒரு செங்கோட்டையனே போய் பேசினார், கடைசியில் ஒரு தாவேகளை போய் சேர்ந்துட்டாரு அவரு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு, அவர் இன்னும் தனியா இருக்காரு. அதிமுக பாலிடிக்ஸ்குள்ள பாஜக காய்களை நகர்த்துற விஷயங்கள் வந்து எப்போதுமே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாவே இருக்காது. அமித்ஷா வந்து மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் விளையாடுற மாதிரி இங்க விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணா கூட இங்க கொஞ்சம் அவருக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தண்ணி காமிக்கிறார். அவரால் தமிழ்நாட்டு அரசியல்ல நினைச்சபடி அவர் காயினை நகர்த்த முடியல.